கோமதி சின்னசுவாமி பேசுகிறேன். இப்போ ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சி பற்றி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது இந்த ஓவரி அப்படிங்கிற ஒரு உறுப்பில் நடக்குது. இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு இருக்குது. அதில் உள்ள சின்ன சின்ன இது செல்ஸ் இருக்கும். அந்த கருமுட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஆரம்ப திசுக்கள் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் மாதத்தில் ஒரு 3 நாள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதிலிருந்து உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸ் இந்த ஓவரியில் உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸும் பிட்யூட்டரியில் உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸுமா சேர்ந்துட்டு இந்த கருமுட்டை உற்பத்தியை ஊக்குவிக்கும். கருமுட்டை உற்பத்தி ஆகி அப்படி பெருசாயிட்டே வரும். பெருசாயிட்டு அது வெடிச்ச பின்ன இந்த மாதிரி ஒரு இடம் அங்கே ஃபார்ம் ஆகும். சில சமயம் அது வெடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது இந்த மாதிரி ஒரு நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிறது உண்டு. இந்த படத்தில் ஒரு நீர்க்கட்டியை காமிச்சிருக்காங்க. இப்போ இது நீர்க்கட்டி இல்லாத இடம் கருமுட்டை வெடிச்ச பின்ன இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஒரு மறுபடியும் ஒரு ஹார்மோன் சுரப்பு உண்டாகும். இந்த கருமுட்டை இந்த குழாய் வழியாக இங்கே வருது. இங்கே உற்பத்தியானது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெடிக்குது. அது இந்த ஃபிம்ப்ரியல் எண்ட் அப்படிங்கிற அந்த யூட்ரஸுடைய குழாய் அது பக்கத்திலே இருக்கும். இந்த ஓவரிக்கு பக்கத்திலே இருக்கும். அது வழியாக இந்த கருமுட்டை மேலே போகும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அதுக்கு முந்தின நாள் இல்லை அன்னைக்கு நீங்கள் செக்ஸ் வைக்கிறீங்கன்னு வைங்க. ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அந்த விந்து இந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு வைங்க. இதில் இருக்கிற விந்து அணுக்கள் இதன் வழியாக மேலே ஏறி இது வழியாக மேலே ஏறி இங்கே வரும். இங்கே இந்த குழாய் பார்த்தீங்களா, இதோட இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது. இப்போ இது வழியாக இங்கே வரும் பொழுது இந்த கருமுட்டை இங்கே வருது. இங்கே ரெண்டும் சேர்ந்து கரு ஆகுது. கரு ஆன பின்ன என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது மெதுவாக நகர்ந்து இந்த இடத்துல கருவாக உட்காரும். அதனால தான் கர்ப்பப்பையில் கரு ஒட்டணும். சில சமயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோக்கிய குறைவு பெண்ணுக்கு இருக்குது ஹார்மோனில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிட்யூட்டரியிலேருந்து சுரக்கிற ஹார்மோன்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க. அப்போ என்னாகும், அவர்களுக்கு பிட்யூட்டரியிலேருந்து இந்த ஓவரியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் கரெக்டாக உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம். அதே தைராய்டு ஹார்மோனில் குறைபாடு இருக்கலாம். இவர்களுடைய செக்ஸ் நடவடிக்கை ஒரு ஆனந்தம் இல்லாததா, ஒரு பெயரளவில் ஒரு நடக்கக்கூடிய செக்ஸாக இருக்கலாம். இந்த விந்து இங்கே விழுகும், அது தானாக நீந்தி போகணும். அந்த பெண் இதில் எந்த ஒரு சுகமும் அடையாத ஒரு ஸ்டேஜில் இந்த கருமுட்டை வெடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காமல் போகலாம். ஹார்மோன்கள் பாதிப்புனாலும் இருக்கலாம், அவர்களுடைய செக்ஸ் நடவடிக்கைனாலையும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அது ஒரு நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆயிடுது. இப்போ ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய முத்துக்கள் மாதிரி இது ரெண்டு பக்கமும் தங்கியிருக்கும். இந்த ஓவரியோட சைஸே முத்து முத்தாக வெளியில் தெரியும். இதை லேப்ராஸ்கோப் பண்ணி அவங்க இந்த நீர்க்கட்டிகளை உடைச்சு விடுவாங்க. அதே மாதிரி இந்த குழாய் கரெக்டாக இந்த இடத்துல இருந்தாலும் இது கிட்ட வர முடியாமல் சில சமயம் இந்த இடத்துல ஒரு தசை பிடிப்புகள் உள்ளே ஒட்டுதல்கள் உண்டாயிருக்கலாம். அதையெல்லாம் நீக்கி விடுவாங்க. இது லேப்ராஸ்கோப் முறையில் பண்ணுறது. அதில் யூட்ரஸோட வெளிப்பக்கத்தையும் அவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க. யூட்ரஸுடைய உள்பக்கமும் ஸ்கோப்பி அப்படின்னு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு போட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது அட்வான்ஸ்டு டெக்னிக். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி போகும் பொழுது அவர்கள் உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, மருந்து மூலம் அதை கரைக்கிறதுக்கு இந்த நீர்க்கட்டிகள் நார்மலாகவே அது ஒரு சில நாட்களில் மாதங்களில் கரைஞ்சிறதும் உண்டு. ஸோ அதிகமான நம்பர் இருக்கும்பொழுது அதற்கு மருந்து தேவைப்படலாம். அதை கரெக்டாக அவங்க டாக்டர்ஸ் கொடுத்து அதை கரைச்சிருவாங்க. அப்போ என்னாகும்னா, உங்களுடைய ஓவரி ஆரோக்கியமாகி இந்த கருமுட்டை உருவாகிற இந்த பகுதி ஆரோக்கியமாகும். ஸோ இதற்கு நீங்கள் முறையாக செக்ஸ் வச்சுக்கணும். தேவைப்பட்டதுன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இயற்கை கருத்தரிப்பு மையத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஹார்மோன் பிரச்சனைன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. அந்த ஹார்மோன்களை கரெக்ட் பண்ணக்கூடிய இயற்கை ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே சமயம் ஆணும் பெண்ணும் முறையாக ஒரு இன்பத்தோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பகுதியை ஒரு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஸோ இதனால்
நம்ம இந்த தம்பதிகள் வந்து அழகாக நேச்சுரலாக செக்ஸ் வச்சுக்கிட்டு அதில் கிடைக்கிற இன்பத்தின் மூலமாகவே ஹார்மோன்களை அவர்கள் நெறிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிசிஓடி இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. பட் அதற்கு என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன். அதற்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ங்கிறதும் சொல்கிறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்டி டிஜிஓ படித்த டாக்டர் பாருங்கள். அவங்கக்கிட்ட அவங்க முறையாக அதற்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.